Hey guys, இன்னைக்கு ஒரு AQ பாத்துடலாமா? நம்ம பாப்பா ஓன் வாய்ஸ் போட்ட வீடியோக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ். அதுக்கான வீடியோ கண்டிப்பா நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. ரொம்ப ஹார்ட் டச்சடா இருக்கிற மெசேஜஸ் மட்டும் இப்ப நாங்க ஷோ பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஆன்ட்டி மெசேஜ் பண்ணிருக்காங்க. அவங்க சிங்கிள் பேரண்டா 3 பசங்க இருக்காங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க பசங்களை வளர்க்குறாங்க. ஆனாலும் பாக்குறவங்க எல்லாம் தப்பா பேசுறாங்க. செத்துடலாம் போல இருக்குக்கா அப்படின்னா சொல்லிருக்காங்க. ஹஸ்பண்ட் இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சாவுன்றது எல்லாருக்குமே நிரந்தரம். கண்டிப்பா ஒரு நாள் இருக்கதான் போகுது. விதத்தவன் அறுவடைப்பான்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கு முன்னால நீங்க சாவுன்னு நினைக்கும் கண்ண மூடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம குழந்தைங்களை பத்தி பெத்த தாய் தகப்பன் இல்லைன்னா அந்த குழந்தைங்க நிலைமை தலைகீழ மாறிடும். எந்த சொந்தம் இருந்தாலும் சரிங்க, அதெல்லாம் கூட வராது. குழந்தைங்க ரொம்ப முக்கியம். ஹாப்பியா இருங்க. என்னோட பதில் அதுவா தான் இருக்கும். இன்னொன்னு அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, அவங்க ஒவ்வொரு நாளும் இன்ஸ்பயரா பாக்குற பர்சன் எங்க அம்மாவை தான். தேங்க்யூ சோ மச். இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மதிப்பான வேர்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன். செகண்ட் கொஸ்டின் பாத்துலாமா? இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இவங்களும் சிங்கிள் பேரண்ட், 2 பசங்க இருக்காங்களா. 60 lakhs வரைக்கும் கிட்னி ப்ராப்ளம்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனாலும் அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்களா. ஒவ்வொரு நாளும் வந்துட்டு எங்க அம்மாவோட வீடியோஸ் என்னோட வீடியோஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டா இருக்குமா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ்க்காக எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கேன் ஒரு நாள். பட் இன்னைக்கு உங்ககிட்ட அந்த வார்த்தை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா குழந்தைங்களை நல்லா பாத்துக்கோங்க. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க எவ்வளோ ஒரு ப்ரொஃபைல் ஹஸ்பண்ட் என்ன நினைச்சாரு அப்படிங்கறத மாதிரி குழந்தைங்களை நீங்க கஷ்டப்பட்டு வளர்த்தீங்கனாலே போதும். அவருக்கு கூடவே தான் டிராவல் பண்ணுவோம். கொஸ்டின் பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நான் பாப்பா கிட்ட கேட்கிறேன். ஆக்சுவலி ஒரு சிஸ்டர் வந்து நம்ம ரொம்ப நாள் ஃபாலோ பண்றாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். அவங்க ஆல்ரெடி ஒரு பிசினஸ் பர்சன் தான். அவங்களுமே அவங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு சோஷியல் மீடியா பர்சன் பாத்திருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் அம்மா பொண்ணு அப்படி 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்றது நாங்க மட்டும் தான். நான் இங்க தான் பாத்திருக்காங்க. 14 வயசு பொண்ணு உள்ள இன்வால்வ் பண்ணிருக்கீங்க எப்படி சிஸ்டர் அப்படின்னு கேக்குறாங்க. உண்மையை சொல்ல போனா பிசினஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஃபியூச்சரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னால உள்ள இன்வால்வ் பண்ண. இப்ப நிறைய கத்துக்கிட்டாங்க. உங்களை பார்த்து வெளியவும் இதே மாதிரி அவங்க டாட்டரை வச்சு அம்மா பொண்ணு 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் அப் பண்ணிருக்காங்க. இதை பத்தி உங்களோட பதில் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னோட பதில் ரொம்ப ஹாப்பி இருந்தாலும் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம பண்ற ஒரு விஷயத்த பார்த்து இன்னொருத்தவங்க பண்ணும்பொழுது அது தப்பான விஷயமா இருந்தாதான் பாக்குறவங்க எல்லாம் உன்னாலதான் இந்த பொண்ணு கெட்டு போறாங்கன்னு சொல்லும் போதுதான் நான் வந்து தலை குனிஞ்சு நிக்கணும். ஆனா அப்படி கிடையாது. நானும் அம்மாவும் சேர்ந்து இந்த வயசுல நான் பிசினஸ் பண்றேன், நான் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப்பா இருக்கேன் அப்படின்ற போது எனக்கு வந்து அது ப்ரௌடான ஃபீல் தான். இதுக்கு வந்துட்டு ஆன்சர் கிடையாது. அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா, அவங்களுக்கும் வந்துட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணும் வந்து லைக் எங்க 2 பேரும் எப்படி நாங்க பிசினஸ் பண்ற மாதிரி அவங்க பொண்ணுக்கும் சொல்லி தரணும். எப்படிக்கா அவ படிக்கணும் இதுவும் பண்ணும், எப்படிக்கா நீங்க வந்து பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்தீங்க, கொஞ்சம் எனக்கும் சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதுக்கான பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. படிப்பும் முக்கியம், நடிப்பும் முக்கியம், நம்மளோட கெரியர் ரொம்ப முக்கியம். எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். ஸோ உங்க குழந்தைகிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க, படிச்சு முடிச்சு நமக்கு ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா நம்ம தொழில் இருந்தால் நமக்கு ரொம்ப கை கொடுக்கும். நான் பாப்பாவை ஏன் இந்த வயசுல உள்ள இன்வால்வ் பண்ணேன் அப்படின்னா, நாளைக்கு ஃபியூச்சர்ல அவளே ஒரே விஷயம் அவள் காலால நிக்கணும். அவ யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. அதுக்காக அவளை நான் நிக்க வச்சேன். அது குழந்தைக்கு சொல்லி புரிய வைங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே நாங்க பதில் சொல்லியிருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த கேள்விகள் நிறைய உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். எதுவா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். இது வரைக்கும் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்கும் மிகப்பெரிய